Praise the Lord. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசானவனால சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-11 வரையிலான வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே காணப்படுகிறது அல்லவா. பலமுறை அந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன், நீங்களும் வாசித்திருப்பீங்க. பல்வேறு செய்திகளை அந்த வேத பகுதியிலிருந்து நீங்க கேட்டிருக்கலாம். 3 விதங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசானவனால சோதிக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவலை நீங்க அங்க பார்க்கலாம். ஐயா, இவ்வளவு பசியா இருக்கிறீங்களே, இந்த வனாந்தரமான இடத்துல எங்க போய் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்க போகுது, அப்பம் கிடைக்க போகுது? இங்க பாருங்க, ஏராளமான கல்லுகள் காணப்படுகிறது. நீங்க தான் தேவகுமாரனாற்றே, அந்த கல்லுகளை அப்படியே அப்பமா மாத்திருங்க, அவ்வளவுதான், வெரி சிம்பிள், அப்படியே சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ட் பண்ணுகிறான் பிசாசு இயேசுவை, இல்லையா? அப்ப இயேசு என்ன சொல்றாரு? பிசாசே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற வார்த்தையை கோடிட்டு காண்பிக்கிறார் பிசாசான இடத்துல. தேவாலயத்தின் உப்பரியின் மேல கொண்டு போயிட்டான். நீ தாழ குதியும், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அந்த தேவ தூதர்கள் ஓடோடி வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கீழே குதிங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு வார்த்தையை கோட் பண்ணி காண்பிக்கிறான். ஆனா இயேசு என்ன ரிப்ளை பண்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே, என்றும் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற வார்த்தையை அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். மலையின் உச்சியில கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையெல்லாம் காண்பித்து, நீ சாஷ்டாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி 3ஆவதாக ஒரு டெம்ப்டேஷனை கொடுக்கிறான். அப்ப இயேசு என்ன பதில் சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்புறம் அவன் போயிட்டான். அப்போ இந்த விதத்துல 3 முறை இயேசுவானவர் பிசாசானவனால சோதிக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவலை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு முறை சோதிக்கப்படும் போதும் எழுதப்பட்ட வார்த்தையை தன்னுடைய வாயினாலே சொல்லி சொல்லி பிசாசானன் மேல ஜெயத்தை எடுத்தார். எழுதப்பட்ட வார்த்தையை மாத்திரம் கோட் பண்ணி பிசாசானத்துல தூக்கி தூக்கி போறாரு. அப்ப சோதனையிலிருந்து நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் எழுதப்பட்ட வார்த்தையை வாயினாலே அறிக்கை பண்ணுகிறதுனால நமக்கு ஜெயம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிற சமாச்சாரத்தை இந்த வேத பகுதியிலிருந்து பொதுவா நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது, ரைட்? ஆனால் வேறொரு தகவலை உங்க மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த வேத பகுதியிலிருந்து. என்ன அப்படின்னா, இதுல இயேசு அடாப்ட் பண்ணுகிற அந்த பிரின்சிபல் இருக்குது இல்லையா, கோட்பாடு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எழுதியிருக்கிறதே, என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு அந்த வேர்டு இருக்குல்ல, அது ரொம்ப கேட்சியா இருந்தது பாருங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லலாம், எனக்கு புரியுது. அதை தாண்டி நம்ம வேதத்தை அனுதினமும் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போது கூட இந்த பிரின்சிபல், இந்த கோட்பாட்டை நம்ம அடாப்ட் பண்ணலாமே, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிந்தையில நான் யோசித்தேன். ஏன்னா பிசாசானவன் எழுதப்பட்ட வார்த்தையை ரெஃபர் பண்ணி காண்பிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டிக்கு. இயேசு அதே ஆக்டிவிட்டிக்கு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற வார்த்தையை அவரும் பயன்படுத்துகிறார். ஒரே ஆக்டிவிட்டி, 2 வசனங்கள், 2 வசனமும் இதே வேதாந்தத்தில் தான் இருக்குது. அப்ப இந்த பிரின்சிபலை நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை எப்பப்பெல்லாம் தியானிக்கிறோமோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தினுடைய பதிலை பெறுவதற்காக நாம அடாப்ட் பண்ணி கொள்ளலாம். இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா உங்களால என்ன சொல்ல முடியும் வேண்டும் அப்படின்னா, என்றும் எழுதியிருக்கிறதே. நீ சொல்ற சாமி இப்படி எழுதியிருக்குன்னு சொல்ற, ஆனா நான் சொல்றேன் என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு நீங்க சொல்லணும் பாருங்க. இல்லைன்னா
நம்ம வேத வசனங்கள்ல பல இஷ்யூஸ்ல தவறுதலாக புரிந்து கொள்வோம், தவறுதலாக வழிநடத்தப்படுவோம். பாருங்க, இப்போ உங்களுக்கு முன்னால ஒரு 7-8 இஷ்யூஸை நான் கொண்டு வர விரும்புகிறேன் இந்த வேத வசனங்களில் இருந்து. ரைட், 2 விதத்திலையும் நீங்க யோசிக்க வேண்டும். அப்போ அந்த 2 விதத்திலையும் யோசிக்கும் போது தான் கடைசியில் நீங்க பேலன்ஸ் பண்ணி இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நேராய் நீங்க வழிநடத்தப்பட வாய்ப்பா இருக்கும். உதாரணமா சிலுவைன்னு அப்படி எடுத்துங்க. சிலுவைன்னு உடனே நம்ம என்ன யோசிப்போம்? சிலுவைனா பாடுகள் தாயா அப்படிங்கிற பிக்சர் மனசுக்குள்ள வந்திருக்குமே. இன்னாரும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களே பார்த்து கேட்கிறேன், இன்னாரும் வந்துருச்சா? சிலுவைனா ஓ இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். அவர் சொல்லியிருக்கிறாரு, தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. அது பாடுகள். இன்னாரும் அந்த படம் உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். ரைட்டா? இப்போ உடனே கேள்வி கேளுங்க, என்னடா சிலுவைனா பாடுதானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். ரைட்? அப்ப கேள்வி கேட்கும் போது இந்த சைடு இருந்து நான் என்ன சொல்லுவேன்? இல்ல, சிலுவையில வெற்றியும் இருக்குது, சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு பவுல் சொல்லி இருக்கிறார் ஐயா என்றும் எழுதியிருக்குதே அப்படின்னு நான் சொல்லுவேன். அதையும் பார்க்க தவறி விடக்கூடாது அல்லவா? இல்லைனா பாடுகளிலே நம்முடைய வாழ்க்கை போகுமே, எப்பதான் வெற்றியை காண்கிறது? சோ இந்த அடிப்படையில் இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மையமா வச்சு அந்த காரியத்தில் 2 விதமான வசனங்களும் எப்படி சொல்லுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காரியங்களை புரிய வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைய அளவும் ஏராளமான கிறிஸ்துவ விசுவாசிய உள்ளத்துல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அதுதானே சார் செத்து போன பிறகு ஒரு இடத்துக்கு போவோம், அதுக்கு பேரு பரலோகம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் சார் அந்த ராஜ்யம். அந்த அளவுக்கு தான் இன்றைய அளவும் ஏராளமான விசுவாசிகள் தங்களுடைய சிந்தையிலே ஒரு புரிதலை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் அப்படி யோசிக்கிறது ஒரு விதத்தில் சரிதான், இடத்தோடு தொடர்பு படுத்தி இந்த ராஜ்யத்தை புரிந்து வைத்து இருக்கிறார்கள். பரலோகம் அப்படிங்கிற ஒரு இடத்தோடு தொடர்பு படுத்தி ஓகே. ஆனா அதுதான் பரலோக ராஜ்யமா, அது மட்டும்தான் பரலோக ராஜ்யமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா அது மாத்திரம் கிடையாது அப்படிங்கிறத இந்த விசுவாசிகள் புரிந்து கொள்ள தவறி விடுகிறார்கள். அவர்கள் அப்படி யோசிக்கிறதுக்கு பரலோக ராஜ்யம்னா பரலோகம் தான் அப்படின்னு அடிச்சு அவங்க யோசிக்கிறதுக்கு என்ன ஒரு வசனத்தை கோட் பண்றாங்க அப்படின்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 8:11 வாட்ச் பார்த்தீங்கன்னா, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம். மத்தேயு 8:11 இது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை சொல்லுகிற ஒரு வசனம். ஓகே, இந்த வசனத்தை மனசுல வச்சுட்டு பாரு, இது எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு காரியம், அப்ப அது பரலோகம் தானே அப்படிங்கிற மாதிரி அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது ஒரு விதத்துல ஓகே, ஆனா அது செகண்டரியான ஒரு புரிதலாக தான் மனசுல நம்ம யோசிக்க வேண்டும். செகண்டரி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட்? அப்ப பிரைமரி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பரலோக ராஜ்யம் என்பது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், கண்ணால காணக்கூடாத விதத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிற ராஜ்யம், பிரசண்டா இப்போ இயங்கிக் கொண்டு இருக்கிற ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற குறித்த ஒரு புரிதல் முதலாவதாக பிரைமரியாக ஒவ்வொரு விசுவாசிய உள்ளத்திலும் காணப்பட வேண்டும். பாருங்க, அப்போ அதற்குண்டான வசனங்களை நம்ம பார்க்க வேண்டும் அல்லவா? மத்தேயு 8:11 ஒருத்தர் அந்த பிரின்சிபலுக்கு போவோம், கோட்பாடு ஏற்கனவே சொன்ன அல்லவா, அந்த கோட்பாடுக்கு போவோம். ஒருத்தர் என்ன சொல்றாரு? மத்தேயு 8:11 வைக்கிறாரு, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அந்த ராஜ்யத்துல பந்திருப்பார்கள். ரைட், அது பரலோகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்லணும்? என்றும் எழுதி இருக்குதே சார் அப்படி நான் காண்பிக்க வேண்டும் அல்லவா? அதுக்கு என்ன வசனத்தை காண்பிக்கிறது அப்படின்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 10:9 என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறது, கை கெட்ட தூரத்தில் இருக்குது ஐயா தேவனுடைய ராஜ்யம் என்றும் எழுதி இருக்கிறது. மத்தேயு 8:11 ஒருத்தர் கோட் பண்ணாருன்னா நான் என்ன கோட் பண்ணணும்? இந்த லூக்கா 10:9 கோட் பண்ணணும். அப்புறம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21 தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது, உங்களுக்குள் இருக்கிறதே என்றும் எழுதி இருக்கிறதே. அப்ப இந்த வசனத்தை கோட் பண்ண காண்பிக்க வேண்டும் அல்லவா? மத்தேயு 11:12 வாட்ச் பாருங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, யாரெல்லாம் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பிரசன்ட் கண்டினியூஸ் பிடித்து கொள்ளுகிறார்கள்.
இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பலவந்தம் பண்ணினீங்கன்னா உடனே நினைக்கிற நேரத்தில் அந்த ராஜ்யத்துக்குள்ள ஸ்டெப் இன் ஆயிடலாம். பலவந்தம் பண்ணினீங்கன்னா பிடித்து கொள்ளலாம். பிரசன்ட் கண்டினியூஸ். அப்போ பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த ரெண்டு விதங்களில் நம்ம யோசிக்க வேண்டும். மத்தேயு 8:11 பரலோக ராஜ்யம் பரலோகத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அது செகண்டரி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதை ஒருத்தர் கோட் பண்ணும்போது இப்படியும் எழுதியிருக்கிறதே, பரலோக ராஜ்யம் கை கெட்டுற தூரத்தில் இருக்குதுன்னு எழுதியிருக்குது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே. நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த வேதாந்தத்தை வாசிக்கும் போது இந்த பேட்டர்ன்ல நீங்க வாசிங்கன்னா தான் காரியங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பாருங்க. அப்ப என்றும் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற அந்த டொமைன்குள்ள நீங்க போகாம விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? மத்தேயு 8:11 உட்கார்ந்துட்டு இருக்கோம். செத்து போன பிறகு அவர் வருவாரு, அவர் அப்படியே கூட்டிட்டு போவாரு, அங்க போய் அவரோட நான் வாசம் பண்ணுவேன், தங்க வீதியில நடப்பேன், பரலோகத்துல வாசம் பண்ணுவேன்யா, அதுக்காக தான் நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் உங்க மைண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பாருங்க. அது செகண்டரி லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். பிரைமரி என்ன? என்றும் எழுதியிருக்கிறது, இப்பொழுதே ஒரு ராஜ்யத்துக்குள்ள நான் போலாம், இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலேயே இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு என்னால் அனுபவிக்க முடியும், அனுபவிக்கலாம் என்றும் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற தகவலும் எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? பாருங்க, அந்த கோட்பாடு ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, ஒரு 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 சேம் இஷ்யூ, ஒரு காரியம், அந்த காரியத்துக்கு ஒரு வசனம் இப்படி சொல்லுதுன்னா இன்னொரு வசனத்தை என்றும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லப்படுகிற வசனத்தையும் நீங்க கோட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஆஹா, இது பிரைமரி, உலகத்தில் இருக்கிற நாட்களிலே இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் வாழ முடியும். பிரைமரி, செகண்டரியா செத்து போன பிறகு அந்த பரலோகங்கிற இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு பிறக்கும். ரெண்டாவது காரியம் என்னன்னா, லூக்கா 14:26 லூக்கா 14:26 வாட்ச் பார்த்தீங்கன்னா, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தன் ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் என் சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் இப்படி இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா உன் தாய் தகப்பன் சகோதர சகோதரர்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் தன் ஜீவன் எல்லாத்தையும் வெறுத்துறணும் ஐயா அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் சொல்லுதையா. அதுபோல நீ வாழணும் ஐயா, உன்னை நீயே வெறுத்து விடணும் ஐயா, தாய் தகப்பன்மாரெல்லாம் கண்டுக்கவே கூடாது, வெறுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான விசுவாசிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில். ரைட், இப்போ இந்த தாய் தகப்பனை வெறுத்து விடு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டை மாத்திரம் இந்த வசனத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ தாய் தகப்பனை வெறுத்து விடு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுறது ரைட்டு. இது அதன்படி எடுத்துக்கொள்ளலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அல்லவா? அப்போ உடனே உங்க மைண்ட் என்ன யோசிக்கணும்? என்றும் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற வசனம் எங்க இருக்குது? மைண்ட் யோசிக்கணும். எங்க எழுதியிருக்குது? யாத்ராம் 20:12 10 கட்டளைகள் 10 commandments சொல்லப்பட்டிருக்குது அல்லவா? யாத்ராம் 20:12 இன்னும் புதிய ஏற்பாட்டில் கூட இன்னும் சில இடங்களிலே பார்க்கலாம். அந்த 10 கட்டளைகள் என்ன சொல்லியிருக்குது? உன் நாட்கள் பூமியிலே நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அப்போ ஒரு வசனம் உன் தாய் தகப்பனை வெறுத்து விடு அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்துக்கு எதிர்மாறாக முரண்பாடாக இந்த பக்கம் இருக்கிற வசனம் என்ன? யாத்ராம் 20:12 உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அப்ப இந்த ரெண்டு வசனத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி நம்ம புரிந்து கொள்றது அப்படின்னா, வெறுப்புங்கிற வார்த்தை தான் இங்க பிரச்சனை. ஹேட் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்றாங்க இல்லையா? உண்மையாலுமே அதுதான் சொல்லுதா? ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இந்த ஹேட்டுங்கிற வார்த்தையை தூக்கிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா என்ன வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னா, லவ்விங் மோர் லவ்விங் லெஸ். இந்த வார்த்தை கரெக்டா இருக்கும். லெட் மீ ரிப்பீட் த வேர்ட். ஆங்கிலத்தில் லவ்விங் மோர் அண்ட் லவ்விங் லெஸ். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், கிறிஸ்துவை அதிகமாய் நான் நேசிக்க வேண்டுமா அல்லது என் தகப்பன் தாய் இவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரை நேசிக்க வேண்டும்? கிறிஸ்துவை முதலிடம் கொடுத்து நீ நேசிக்க வேண்டும். யூ ஹேவ் டு லவ் ஹிம் மோர், ரைட்? ஏதேனும் ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வருது, ஓகே, உங்க குடும்பத்தில் நிகழ்கிறது, உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, உங்க ஆவியில உணர்றீங்க. ஆனா உங்க அப்பா அம்மா இல்ல இந்த காரியத்தை நீ இப்படிதான்டா செய்யணும், அது என்னடா எங்க பேச்ச நீ கேட்க மாட்டியா, என்ன கிறிஸ்துவனா மாறிட்டுனா இப்படியா நீ நடந்துக்குவ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த இடத்துல தெளிவா இருக்க வேண்டும். அப்போ
லூக்கா 14:26 படி தகப்பனையும் தாயைக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வெறுக்காவிட்டால் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி உன் தகப்பனையும் தாயின் மேலையும் லெஸ்ஸாக குறைந்த அளவு அன்பு செலுத்து. எதோட கம்பேர் பண்ணும்போது? இயேசுவின் மேல் நீ வைக்கக்கூடிய அன்புக்கு ஒப்பிடும்போது தகப்பன் தாய் மேல அன்பை குறைந்த அளவு செலுத்து. இயேசுவா அப்பா அம்மாவா அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகும் போது யாருக்கு நீ முதலிடம் கொடுக்கணும்? யாரை நீ அதிகமா நேசிக்க வேண்டும்? you have to love him more and you have to love your parent less. more இங்க less இங்க. இந்த விதத்துல நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா தான் இந்த ரெண்டு வசனத்தையும் ஒன்னா சேர்த்து பேலன்ஸ் பண்ணி உங்களால காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ லூக்கா 14:26 அதுக்கு இந்த சைடு முரண்பாடா யாத்ராம் 20:12 இப்படியும் எழுதி இருக்கிறதே, தாய் தகப்பன்மாரை வெறுக்காவிட்டால். ரைட், லூக்கா 14:26. ஆனா யாத்ராம் 20:12 என்ன சொல்லுது? உன் தகப்பனையும் உன் தாயையும் பூமியில உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு கனம் பண்ணுவாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அப்ப இந்த வசனம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க. ஆஹா, ஆமா கரெக்டா தான் இருக்குது. அப்போ எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி காரியங்களை நகர்த்தலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. மூன்றாவதாக உலகம் என்ற வார்த்தை. ரைட், இந்த உலகம் என்ற வார்த்தையை மையமா வச்சு ஏராளமான வசனங்கள் இந்த வேதாகமத்திலே குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. பாருங்க, இந்த உலகம் என்ற வார்த்தையை இந்த நாளளவும் ஏராளமான விசுவாசிகள் தவறுதலாக புரிந்து கொண்டு இருக்கிறதுனால தான் உலகத்தை குறித்த எந்த கரிசனையும் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா வேதாகமத்தில் சொல்லி இருக்குது, சார் உலகத்தின் மேல் அன்பு செலுத்தக்கூடாது, உலகத்தை வெறுத்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்குது சார் அப்படின்னு ஒரு தவறுதலான புரிதலுடையவர்களாக ஏராளமான விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி தவறுதலான புரிதலுக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறார்கள். இங்கதான் நம்முடைய பிரின்சிபலை கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். என்றும் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற பாயிண்ட் இங்க கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும். பாருங்க, எந்த கரிசனையும் இல்லை, உலகத்தை வெறுத்துரு வெறுத்துரு. ஐயோ, அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாம் உலக வெப்பமயமாகுதலை குறித்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது இவங்க அதை குறித்துலாம் எந்த கரிசனையும் இல்லாதபடிக்கு உலகத்தை வெறுதணும் ஐயா, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தவறுதலான புரிதல். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அதற்கு ஈக்குவலண்டா இப்படியும் எழுதி இருக்கிறதே அப்படிங்கிற அந்த வசனத்தை பார்க்காதவர்களாய் காணப்படுகிறார்கள். எந்த வசனத்தை அவங்க பார்க்கிறாங்க அப்படின்னா 1 யோவான் 2:15 1 யோவான் 2:15 அந்த வசனத்தை எப்படி போக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிற இந்த வசனத்தை இந்த சைடு வச்சிட்டு இருக்காங்க. சார் உலகத்தில் அன்பு செலுத்தக்கூடாது சார், அன்பு கூறாதிருங்கள் இருக்குது சார். உலகத்தில் உள்ளவர்களும் அன்பே கூறக்கூடாது சார். உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தா பிதாவின் இடத்துல அன்பு இல்லைன்னு சொல்லி இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் நம்ம பிரின்சிபலை அப்ளை பண்ணுவோம். என்றும் எழுதி இருக்கிறதே அந்த காரியத்துக்கு எந்த வசனத்தை நான் கோட் பண்ணலாம்? யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு நீங்க உலகத்தின் மேல் அன்பு கூற வேண்டாம் அப்படின்னு 1 யோவான் 2:15 வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்து யாரு? தேவாதி தேவனே உலகத்தின் மேல அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனே தந்தருளி இருக்கிறார் ஐயா. அவர் 2 வசனத்தை யோசிச்சு பார்க்க வேண்டும் அல்லவா? இப்படியும் எழுதி இருக்கிறதே. 1 யோவான் 2:15 இப்படி சொன்னதுன்னா யோவான் 3:16 இப்படியும் எழுதி இருக்கிறதே. அப்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் அல்லவா? அப்ப இது எப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கிறது? அதுதான் நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ரைட், உலகத்தில் அன்பு கூற வேண்டாம்னா என்ன சொல்ல வராரு யோவான் அப்படின்னா, அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு தவறுதலான புரிதலுக்குள்ளாய் போயிடக்கூடாது. 1 யோவான் 2:15 வாசிச்சேன். 16 என்ன சொல்லுது? ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம்,
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஏனெனில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை விட்டுருவாங்க. அப்போ இந்த ஒரு வசனம் 1 யோவான் 2:15 வச்சுட்டு உலகத்தின் மேல் அன்பு கூறக்கூடாது சார், பிதாவின் அன்பு போயிடும் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இங்க பாருங்களேன், நாம் வாழ்கிற இந்த உலகத்துல இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கொண்டுதான் இந்த உலகத்தை கர்த்தர் சீர்திருத்த விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அவரே இறங்கி வந்து பிரத்யட்சமாய் வந்து எல்லாத்தையும் சீர்படுத்த மாட்டார். சீர்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை உங்க கையில கொடுத்திருக்கிறார், என் கையில கொடுத்திருக்கிறாரு. ஏராளமான விஞ்ஞானிகள் எல்லாம் இன்றைக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, இன்னும் நம்முடைய எதிர்கால தலைமுறைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நல்லா வாழணுமே, உலகம் வெப்பமயமாகுதல் போயிடுச்சுன்னா எவ்வளோ பட்டணங்கள்லாம் அழிந்து போயிடுமே, அதுக்கெல்லாம் ஒரு வழியை இப்பயே நம்ம சரியாக ஏற்படுத்தணுமே அப்படின்னு அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த எண்டில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாம் இங்கே பைபிளை வச்சுக்கிட்டு உலகத்தின் மேல் அன்பு கூறக்கூடாது, உலகத்தை வெறுத்துரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா என்னையா நியாயம்? அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த வசனம் அப்படி சொல்லணும்னா இப்படியும் எழுதி இருக்கிறது யோவான் 3:16. அப்போ ரெண்டையும் பார்க்கணும்ல, அப்போ ரெண்டையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணாதான் ஓஹோ இந்த அர்த்தத்தில் தான் யோவான் அங்கே சொல்கிறாரா, அப்போ நம்ம உலகத்தை நேசிக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்கு வரும் பாருங்க. அப்போ அந்த விளைவு எப்படி இருக்கும்? ரோட்டில் நடந்து போகிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எல்லாரும் கண்ணா பின்னான்னு வெளியில் கொட்டுற மாதிரி நீங்கள் கொட்ட மாட்டீங்க. ஏன்னா நான் வாழ்கிற பூமி இது, இந்த பூமியை நல்லா வச்சுக்கணும், நான் வாழ்கிற சுற்றுப்புறத்தை நல்லா வச்சுக்கணும், அது மாதிரி தான் அந்த பூமியை கர்த்தர் படைச்சிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படை உணர்வும் எண்ணமும் நமக்கு வரும் பாருங்க. உலகத்தை நேசிக்கணும், என்னை கொண்டு உங்களை கொண்டு தான் இந்த உலகத்தை சீர்படுத்த முடியாது பிதாவைய தேவன் நியமித்து இருக்கிறார். இன்னொரு காரியம் 1 யோவான் 3:9, அதை இந்த பக்கம் வச்சுக்கோ. 1 யோவான் 3:9 என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏன்னா தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான், தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 3:9 சொல்லுதுங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ரைட். ஆனால் அதே 1 யோவான்ல 1ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:10 என்ன சொல்லுதுன்னா, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆதர் தான் சொல்றாரு 1 யோவான் 1:10. 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்தவிட பாவம் செய்யமாட்டாயா அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆனால் 1 யோவான் 1:10 நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், பாவம்லாம் நான் செய்யலையா அப்படின்னு சொன்னா நான் அவரை பொய்யராக்குகிறேன், அவருடைய வார்த்தை எனக்குள் இல்லை அப்படிங்க சொல்றாரு. இன்னொரு வார்த்தை 1 யோவான் 1:8 வாட்சி பார்த்தீங்கன்னா, நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னு சொல்றார் ஒரே ஆத்தர். அது எப்படி புரிந்து கொள்றது? என்னையா அவர் சொல்றாரு? நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என்ன சொல்ல வர்றாரு இந்த யோவான் அப்படின்னா, 1 யோவான் 3:9 சொல்லப்பட்ட வசனமானது ஏற்கனவே கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசிக்காக சொல்லப்படுகிற ஒரு வசனம் அது. ஏன்னா வசனத்தை நல்லா பாருங்க, தேவனால் பிறந்த எவனும், ஏற்கனவே பிறந்துட்டான் அவன், தேவன் உள்ள இருக்கிறாரு, இயேசு உள்ள இருக்கிறாரு, தேவனுடைய வித்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ ஒரு விசுவாசிக்கு சொல்லப்படுகிற வார்த்தை 1 யோவான் 3:9. ஆனா 1 யோவான் 1:8 மற்றும் 10 ஆகிய 2 வசனங்களும் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வராமல் இருக்கிற அவிசுவாசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பொது ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை. இயேசு நல்லவரும் வல்லவரும் சொல்றோம், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன், எனக்குள்ள பாவம் இருக்குன்னு என்னையா சொல்ற, எனக்குள்ள எந்த பாவமும் இல்லை அப்படின்னு இயேசுவை விசுவாசிக்க மறுத்து கொண்டு ஒரு கூட்டம் நின்று கொண்டு இருக்குது அல்லவா, அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை 1 யோவான் 1:8 மற்றும் 10. அவனை பார்த்து யோவான் சொல்றாரு, நாம் பாவம் இல்லை என்போமானால், எனக்குள்ளெல்லாம் பாவம் இல்லை நீ சொல்லிட்டு இருக்காதையா, உனக்குள்ளெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளுகிறாய், சத்தியம் உனக்குள்ள இராது அப்படின்னு அந்த பொது ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை. அப்ப இது ரெண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பார்த்துங்க, வேற மாதிரி இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாவ அறிக்கை பாவியின் அறிக்கை அப்படின்னு 2 பாராமீட்டர் இருக்குது. 2 வித்தியாசமானது பாருங்க. இந்த கிறிஸ்துக்குள்ள வராம வெளியில நின்று கொண்டிருக்கிறான் அல்லவா,
அவன் கிறிஸ்துக்குள்ள வர வேண்டும் என்றால் அவன் தான் செய்த பாவங்கள் எல்லாம் பாவி சின்னர் அப்படிங்கிற கேட்டகரியில அவன் அறிக்கை செய்ய வேண்டும். அது பாவியின் அறிக்கை. கிறிஸ்துவுல இன்னும் வரல, வெளியில நின்றுகிறான். ஆண்டவரே இயேசு நல்லவர் வல்லவர்னு இவர் சொல்றாரு, நல்லா இருக்குது ஆண்டவரே, என் பாவங்கள்லாம் அறிக்கை செய்யற ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அறிக்கை செய்து கிறிஸ்துவண்டையிலே முதல் வருகிறான் அல்லவா. அவன் செய்கிற அறிக்கை பாவியின் அறிக்கை, பாவியின் அறிக்கை, ரைட். ஆனா ஏற்கனவே விசுவாசியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் அப்போ தட்டு தடுமாறி ஏதோ தெரியாத தனமா பாவம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கீங்களேன், அவன் என்ன பண்ணணும்? ஏற்கனவே கடவுளோடு உறவுல தான் இருக்கிறான், ஆனா பாவம் செஞ்சுட்டு அந்த நொடி பொழுதுல அந்த பிரசன்ஸ்ல கொஞ்சம் குளறுபடி ஏற்பட்டு விடுகிறது. அப்ப என்ன செய்யணும்? அவன் கிறிஸ்துக்குள் வரதுக்கு முன்னால என்னென்னலாம் பாவம் செஞ்சானோ அது எதையுமே இப்ப அவன் அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்து விழுந்தானோ அந்த குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம், ஆண்டவரே ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்கிறேன், சாரி டாடி, தெரியாதனமா நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு அந்த குறிப்பிட்ட பாவத்தை மாத்திரம் அவன் அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் போதுமானது. அப்ப இவன் செய்யற அறிக்கை என்ன? பாவ அறிக்கை. பாவ அறிக்கை யாரு? 1 யோவான் 3:9 பாவ அறிக்கை, பாவியின் அறிக்கை. அப்ப இந்த சமாச்சாரம் எல்லாம் உள்ளடக்கினதான ஒரு புரிதல் தான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி ஏற்கனவே நீங்க யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 யோவான் 3:9 இந்த சைடு, 1 யோவான் 1:8 மற்றும் 10 என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப ரெண்டும் வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஓஹோ இது இப்படி சொல்லியிருக்குதா, இது பாவ அறிக்கை, இது பாவியின் அறிக்கையா, ஓகே ஓகே இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு ஒரு புரிதலுக்கு நேராக நீங்க வழி நடத்தப்பட வாய்ப்பு இருக்கும். பாருங்க மத்தேயு 4:1-11 இயேசு சந்தித்த 3 சோதனைகள், அதுக்கும் நான் இப்போ டீல் பண்ணிட்டு இருக்கிறது என்ன சம்பந்தம்? ஆனால் அந்த பிரின்சிபிள் ரொம்ப கேட்சியாக இருந்தது பாருங்க. ஆவியானவர் உணர்த்தினார், அந்த பிரின்சிபிளை இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணலாம் அல்லவா. இப்படிதான் வேதத்தை வாசிக்கணும் பாருங்க. ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. என்றும் எழுதியிருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள போனாதான் ரெண்டையும் வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி பார்த்து காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பணம், மணி, பணத்தை குறித்து எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படி. இதில் தான் நிறைய ஏராளமான விசுவாசிகள் குறைவு உள்ளவர்களாக, அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலில் குறைவு உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அவங்க என்ன வசனத்தை கோட் பண்ணி, பணமெல்லாம் வேண்டாம், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன், பணத்தை நான் வெறுக்கிறேன், காசு பணம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த வசனத்தை வச்சுட்டு அவங்க மைண்டில் யோசிக்கிறாங்க அப்படின்னா 1 தீமோத்தி 6:10 புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தி 6:10 அந்த வசனம் என்ன சொல்லுது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த பண ஆசை இருந்ததுன்னா அவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தீமோத்தி சொல்றார். 1 தீமோத்தி 6:10 இது மாதிரி ஏராளமான வசனங்கள் இருக்குதுங்க இந்த லைன்ல. அந்த வசனங்கள்லாம் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு பாரு ஒரு விசுவாசியா நீ வந்துட்டுனா பணத்தை நேசிக்க கூடாது. அது என்ன பணம் காசு அதெல்லாம் வேண்டாம், கர்த்தர் மேல இருந்து தொப்புன்னு போடுவார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மண்டையில யோசித்து கொண்டு ஏராளமான விசுவாசிகள் காணப்படுகிறார். முற்றிலும் தவறு, முற்றிலும் தவறு. பாருங்க, நான் சொல்லுகிறேன் பணத்தை நீங்க சம்பாதிக்க வேண்டும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திராணியை, அந்த கேலிபரை, அந்த ஸ்கில்ல உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்து இருக்கிறாரு. சோ 1 தீமோத்தி 6:10 வச்சுட்டு பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்குது, அதனால பணம் காசுலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான விசுவாசிகள் தங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஏதுவான காரியங்களையே யோசிக்காதவர்களாக காணப்படுறாங்க. எவ்வளோ பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. ஆனா என்றும் எழுதி இருக்கிறது. அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். பிரசங்கி 10:9 வாசிச்சு பாருங்க. ஏராளமான வசனங்கள் இதுலயும் காட்டலாம் இதுலயும் காட்டலாம், நேரம் போதாது. ஒரு வசனம் இங்கே, இன்னொரு வசனம் இங்கே, அவ்வளவுதான். ஓகே, பிரசங்கி 10:19 என்றும் எழுதி இருக்கிறது. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த வசனம் எங்கேயா இருக்குது? அதே பைபிள்ல தான் இருக்குது. ஈவன் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். பணத்தை சேகரிச்சு ஊழியங்களுக்காகலாம் பவுல் மெட்டிகுலஸா கால்குலேட் பண்ணி ஆங்காங்கே சபைகளுக்கு அனுப்புவார் பாருங்க.
அந்த தகவல்லாம் 1 கொரிந்தியர் 8, 9 ஆகிய அதிகாரங்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ரைட்? அப்போ இந்த 1 தீமோத்தேயு 6:10 வச்சுக்கிட்டு அது அந்த லைனில் இருக்கிற எல்லா வசனங்களையும் வச்சுட்டு பண ஆசை ரொம்ப தீமையா அப்படின்னு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தப்பு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நாம் ஐஸ்வர்யவான்களாக இந்த உலகத்தில் வாழும்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர் தரித்திரர் ஆனாரே. வசனம் சொல்லுதல்லவா? அப்ப காசு பணம் வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும், கட்டாயம் வேணும். ஆனா கர்த்தர் காசு பணத்தை கொடுக்கும்போது அந்த காசு பணத்தை எப்படி மேனேஜ் பண்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12 - 26 வரையான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரிலேட்டடா மத்தேயுல கூட சொல்றாரு. அவனுடைய திராணிக்கு தக்கதாக ஒருத்தனுக்கு 10, இன்னொருத்தனுக்கு 5 அப்படின்னு கொடுக்கப்படுகிறது அல்லவா? இன்னொருத்தனுக்கு 1 கொடுக்கப்பட்டது அல்லவா? அந்த வேத பதெல்லாம் வாட்ச் பாருங்க. அவனுடைய திராணிக்கு தக்கதாக இந்த ஆளுக்கு இவ்வளவு கொடுத்தா இதை மல்டிப்ளை பண்ணுவான், அதனால இவனுக்கு 10 கொடு, இவனுக்கு 5 கொடு, இவனுக்கு 1 கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டதாக வேதாகம் சொல்லுகிறது அல்லவா? அப்போ மல்டிப்ளை பண்ணணும், பணத்தை மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பிரின்சிபலை கோட்பாடு இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது அல்லவா நமக்கு? அப்போ பணம் அவசியமா? கட்டாயம் அவசியம். மேட்ரு என்னன்னா நீ அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, கையில் வர காசை எப்படி நற்கிரியைகளாய் கன்வெர்ட் பண்றீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க வேதத்தை கூர்ந்து கவனிச்சா பணம் ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்குன்னு தான் சொல்லியிருக்கல. பணம் எல்லா தீமைக்கு வேற இருக்குன்னு சொல்லவே இல்லை. பணம் ஆசை, பணம் ஆசைன்னா என்ன? எனக்கு எனக்கு என்னுடையது என்னுடையது அப்படின்னு பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டே இருந்தா அதான் பணம் ஆசை. இங்கெங்கெல்லாம் போனா காசு பணம் கிடைக்கும். எதுக்கு காசு பணம்? ஏன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இல்லை, எனக்கு எனக்கு களஞ்சியங்களே பெருசா கட்டுவேன், இடிச்சு கட்டுவேன், ஏராளமான விளைச்சலை என் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பேன்னு ஒருத்தன் சொன்னான்ல, அவனை பார்த்து மதிகேடனே முட்டாளேன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இந்த பகுதியெல்லாம் வாட்சி பாருங்க. அப்போ பணம் ஆசைனா எனக்கு எனக்கு அப்படின்னு சேர்த்து வைக்கிறது தப்பு அப்படின்னா 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுதே ஒழிய பணமே வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்ப நான் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி காண்பிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா 1 தீமோத்தேயு 6:10 அப்படி சொன்னா என்றும் எழுதி இருக்கிறதே. பிரசங்கி 10:19 என்ன சொல்லுது? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்றும் எழுதி இருக்கிறதே. அப்ப பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் நீங்க. ஓஹோ, பணம் வேணும், பணம் கட்டாயம் வேணும், எல்லாத்துக்கும் உதவுன்னு வேதம் சொல்லுது. ஓகே ஓகே, பணம் ஆசை தான் தப்புன்னு சொல்லுது. ரைட் ரைட், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களால் வர முடியும். அப்போ ஒரு வசனம் எப்படி சொன்னா என்றும் எழுதி இருக்கிறதே அப்படிங்கிற இன்னொரு வசனத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களால் காரியங்களை பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கொள்ள முடியும். அப்போ 5 காரியங்களை மையமாக வச்சு இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதே லைனில் ஏராளமான காரியங்கள் இருக்குது. நீங்களே இந்த லைனில் நீங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஸோ பரலோக ராஜ்யம் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் சிலுவை, அதை குறித்து ஏற்கனவே முகவுரையில் சொன்னேன். பாடுகளின் சின்னமா வெற்றியின் சின்னமா அதை காண்பித்தேன். அப்புறம் பாவம் செய்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் எப்படி நம்ம 2 வசனத்தையும் ஒப்பிட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று காண்பித்தேன். அப்புறம் பணத்தை குறித்து காண்பித்தேன் இல்லையா? அப்புறம் பெற்றோரை வெறுக்கக்கூடிய அந்த காரியத்தை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் காண்பித்தேன். ஒரு 4-5 காரியங்களை காண்பித்து இருக்கிறேன். இந்த இன்றைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.